விஜய் வந்து பாத்தீங்கன்னா பெரிய கூட்டத்தை கூட்டுறாரு, மாசா பண்றாரு. பட் இன்னும் வந்து ஒரு அரசியல் தலைவரா இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ப்ரூவே பண்ணல. என்ன ப்ரூவ் பண்ண, எப்படி ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. எப்படி இல்லங்க, மாற்றம்ன்றது முதல்ல அவங்க வீட்ல கொண்டு வரணும், அதுக்கப்புறம் தான் மத்தவங்க கிட்ட சொல்லணும். கரெக்டா? ஓகே, 2026ல மாற்று அரசியல 2 பேர் தான் இருக்காங்க. அந்த 2 பேர்ல மிகப்பெரிய ஸ்ட்ராங்கா மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களா யாரும் இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச 2 பேருக்குமே நான் சப்போர்ட் பண்ணுவேங்க. சீமானுக்கும் ஒரு ஐடியா இருக்கு, விஜய்க்கும் ஒரு ஐடியா இருக்கு. ஆனா அவங்க என்ன பண்ண போறேன்றத தெளிவா மக்களுக்கு சொன்னாங்க அப்படின்னா நம்ம அதை அவங்க யாரு எடுக்கலான்றத சூஸ் பண்ணலாம். அதுதான் ஓகே, சீமான் அண்ணன் சொல்லிட்டாரு இல்லையா, நான் என்ன பண்ண போறேன் என்ன செய்ய போறேன்ன்றது தெளிவா சொல்லிட்டாரு. ஆக்சுவலி அவர் சொன்னதே தாங்க சொல்றாரு. இல்ல, அவரு சொல்லிட்டாரு. அவரு சொன்னதுலதான் எங்களுக்கு இன்னும் குழப்பம் இருக்கு. இன்னும் நாங்க தெளிவா எதிர்பார்க்கிறோம். ப்ராசஸ் சொல்லணும். ஒரு குழந்தை இருக்கு, 10 வருஷம் கழிச்சு விவசாயம் பண்ண போகுதுன்னா அது என்ன பண்ணணும், என்ன படிக்கணும், அதெல்லாம் எதுவுமே சொல்ல. எல்லாரும் வாங்க விவசாயம் பண்ணலாம். யார் வேணா நம்மளால விவசாயம் பண்ண முடியுமா டக்குனு போயிட்டு? ஓகே, சீமான் அண்ணன் அவங்க பையன் எங்க படிக்கிறாரு? அவரு பெரிய ஸ்கூல்ல தான் படிக்கிறாரு. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாரும் படிக்கணும் சொல்றாங்க இல்லையா? ஆமா, அது அவரே சேர்த்து. இல்லங்க, மாற்றம்ன்றது முதல்ல அவங்க வீட்ல கொண்டு வரணும், அதுக்கப்புறம் தான் மத்தவங்க கிட்ட சொல்லணும். கரெக்டா? கரெக்ட் தான். ஆமா, மேபி அவர் வந்து ஸ்கூல்ஸ் சப்போஸ் அவர் வந்தாருன்னா, அவர் வருவாருன்னு நான் சொல்லல, அப்படியே அவர் வந்தாலும் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட இதை எல்லாத்தையுமே மாத்ததுக்கு அப்புறமேட்டு வேணா நம்ம சொல்லலாம். ஓகே, பொய் இல்ல. அப்படி பார்த்தா அவரோட அஜெண்டாவை அவர் அப்படிதான் சொல்லி ஆகணும். அது பொய்ன்னு சொல்ல முடியாது. அவருக்கு என்ன தோணுதோ சொல்றாரு. பட் இன்னும் தெளிவா சொல்லணும். கத்தி கத்தி பேசிட்டா மட்டும். ஓகே, திமுக எதிர்ப்பு அரசியல் மட்டும் போதுமானதா விஜய் அண்ணனுக்கு? என்னதுங்க? திமுக எதிர்ப்பு ஓட்டு மட்டுமே ஓகேவான்னு நினைக்கிறாங்களா? ஏன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா வந்ததுல இருந்து திமுக விமர்சனம் பண்ணியே தான் ஓட்டு கேட்டு என்ன செய்ய போறேன்றத அவர் கேட்கறது இல்லையா? நினைக்கிறீங்க? அதுதான் விஜய்க்கு வந்து எப்படின்னா அவர் வந்து டிஎம்கே மட்டும் பிளேம் பண்ணி மட்டும் தான் பேசுறாரு. அது வச்சு நம்ம ஓட்டு போட முடியாது இல்லையா? அவர் வந்து மெயினா நான் என்ன பண்ண போறேன், நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்றத சொல்ல மாட்டேங்கிறாரு. எந்த ஒரு மாநாட்டுக்கு வந்தாலும் நான் விஜய் வந்து என்ன சொல்றேன்னா நான் டிஎம்கே பிளேம் பண்றாரு. அதை மட்டும் வச்சு நம்ம எப்படி ஓட்டு போட முடியும்? அவரு உள்ள வந்து பதவிக்கு வரதுக்கு முன்னாடியே ஒரு பிரச்சனையில அவர் வெளியே வரல. அதுதான் நிறைய பேர் பார்த்தாங்க. அது அவர் மேல பழி, அதெல்லாம் நாங்க விட்டுருவோம். ஆனா வெளியே வரல. நாளைக்கு அவர் சிஎம் ஆயிட்டு எல்லாருக்குமே ஒரு பொது பிரச்சனை வந்துச்சுன்னா அவர் உள்ள இறங்கி பண்ணுவாரான்ட்டு எங்களுக்கு சந்தேகம் வருது. இல்ல, மக்கள் முன்னாடி நிக்கிறதுக்கே பர்மிஷன் கேட்க வேண்டியதா இருக்கு இல்லையா? இப்ப திமுக வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் போடுறாங்கன்னாக்கா எந்த போலீஸிட்டும் பர்மிஷன் வாங்க வேண்டியதில்ல. சும்மா இந்த இவ்வளவு கூட்டம் வந்தாலுமே போதும். எல்லா கட்சி ஆளுகளும் பார்த்தோன்னா ஓட்டு எவ்வளவு பேர் வருவாங்க தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா விஜய் மட்டும் கட்டுப்பாடுகள் இருக்குல்ல. அவர் ஒரு பெரிய ஸ்டார், அவர் ஒரு உச்ச நட்சத்திரம். சாதாரணமா வந்து இங்க நிக்க முடியாது. எல்லாரும் அவரை பார்க்க தான் செய்வாங்க. அவர் இந்த பதவிக்கு வராருன்னா அதெல்லாம் கடந்துதான் வரணும். இல்ல சார், ஆக்சுவலி என்னன்னா விஜய் வரணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்கு, இல்ல சீமான் வரணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்கு. ஆனா என்னன்னா அவங்க தெளிவா என்ன பண்ண போறன்றத இன்னும் நல்லா சொன்னாங்கன்னா மேபி அவங்க